அன்பார்ந்த சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நம்முடைய அண்ணன் அண்ணாமலை அவர்கள் ஒரு புதிய மாபெரும் இயக்கத்தை ஆரம்பித்து பெரிய அளவில் பயணித்து கொண்டிருக்கின்றோம். இந்த சமயத்தில் தமிழகத்தினுடைய மாண்புமிகு அமைச்சர், சுகாதாரத்துறையினுடைய அமைச்சர் அண்ணன் அருண்ராஜ் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பில் அண்ணன் அண்ணாமலை அவர்களுடைய இந்த அரசியல் பயணம் பலமுறை தோல்வியுற்ற படத்திற்கு சமம் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி விமர்சனம் பண்ணியிருக்கார். மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சருக்கு நேரடியாக ஒரு கேள்வி. தமிழக மாணவர்களையும் தமிழக இளைஞர்களையும் சினிமா மோகத்தில் ஆழ்த்தி ஒரு பின்பத்தை உருவாக்கி வெற்றி பெற்று எல்லோருமே அமைச்சர்களாக பயணித்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய இந்த ரீல்ஸ் ஆட்சியில் மருத்துவமனையில் ஒரு செவிலியர் படித்து கொண்டிருக்கக்கூடிய செவிலியர் மாணவி அவங்களுடைய சுவாச குழாயில் ஒரு பிரச்சனை என்கின்ற காரணத்தினால அதே அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தவறான ஒரு சிகிச்சையின் மூலமாக அவர் உயிரிழந்திருக்கிறாங்க. இதை கண்டித்து அந்த படிக்கக்கூடிய மருத்துவ மாணவிகள் போராட்டம் பண்ணி அந்த இடத்துக்கு ஒரு சுகாதாரத்துறை அமைச்சராக நீங்கள் நேரில் போய் அந்த மருத்துவமனையை ஆய்வு செய்யவும் கிடையாது. மாறாக இந்து சமய அறநிலைத்துறையினுடைய அமைச்சர் நேரடியாக சென்று அந்த மாணவிகளை சந்தித்தார். நடந்த குற்றம் தங்களுடைய துறை சார்ந்த மருத்துவமனையில் குற்றம் நடந்திருக்கு. அந்த குற்றத்தை பொறுப்பேற்க வேண்டியது ஒரு அமைச்சராக உங்களுடைய கடமை. அங்கே நடந்த அந்த குற்றத்தினுடைய பின்புலம், அந்த குற்றத்திற்கான தண்டனை என்ன பண்ணியிருக்கிறாங்க, அந்த மருத்துவமனை அதிகாரிகள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு, பாதிக்கப்பட்ட அந்த மருத்துவ படிக்கக்கூடிய அந்த மாணவியினுடைய குடும்பத்திற்கோ அவளுடைய நலனுக்கு அரசாங்கம் பொறுப்பேற்று என்ன பண்ணியிருக்கு, அந்த மாணவி இறந்ததற்கு ஒரு அமைச்சராக பொறுப்பேற்க வேண்டியது நீங்களும் உங்களுடைய அரசாங்கமும் பொறுப்பேற்று அவருடைய குடும்ப வாழ்வாதாரத்திற்கு என்ன செஞ்சீங்க? அதை தொடர்ந்து 2-3 நாட்களாக தொடர்ந்து அந்த கல்லூரியினுடைய செவிலிய மாணவிகள் தொடர்ந்து வீதியில் இறங்கி போராடிக்கிட்டு இருக்காங்க. அதை பற்றி இதுவரைக்கும் கவலைப்படாத அமைச்சர் நீங்கள். தமிழக இளைஞர்களுக்கு, படித்த மாணவர்களுக்கு ஒரு ரோல் மாடலாக இருக்கக்கூடிய, சிறந்த நேர்கொண்டு பேசக்கூடிய எங்கள் தன்மான தலைவன் அண்ணன் அண்ணாமலை அவர்களை பார்த்து தோல்வியுற்ற படம்னு ஈஸியாக சொல்லிட்டீங்க. முதல்ல ஒரு அமைச்சராக உங்களுடைய துறையில் நடக்கக்கூடிய குற்றங்களை நீங்கள் சரி செய்யுங்க. அமைச்சராக பதவியேற்று எத்தனை நாட்களில் எத்தனை மருத்துவமனைகளை ஆய்வு செய்து அந்த மருத்துவமனையில் இருக்கக்கூடிய மருந்துகளினுடைய தரம், சிகிச்சையினுடைய தரம், நோயாளிகளினுடைய வரவுகள், பூரணமாக குணமடைந்து சென்ற நோயாளிகளினுடைய எண்ணிக்கை, மருத்துவ உபகரணங்களுடைய ஃபெசிலிட்டி, இதை பற்றி எத்தனை மருத்துவமனையில் ஒரு சுகாதாரத்துறை அமைச்சராக நீங்கள் ஆய்வு செஞ்சுருக்கிறீங்க? இது உங்களுடைய துறையில் இருக்கக்கூடிய குளறுபடிகளை நீங்கள் சரி செய்து விட்டு அப்புறமா எங்கள் அண்ணன் அண்ணாமலை அவர்களை விமர்சிப்பதை பற்றி பேசலாம்.